ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி ஜென்ரல் தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 2ல் இருக்கக்கூடிய பல பொருள் தரும் ஒரு சொல் அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சொல் இருக்கும், அதுக்கு நிறைய பொருட்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது நமக்கு ஸ்கூல் புக் ப்ளஸ் கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் இப்போ நம்ம இன்றைக்கி இதில் கவர் பண்ணிடலாம். வாங்க வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அகம். அகம் அதோடைய பொருட்கள் என்னென்ன? மனம், வீடு, உள்பகுதி. அகம்னா என்னது? உள்பகுதி. உள் தனியாக வராது, உள்பகுதி. புவி, ஒரு திணை. அடுத்தது அடி அப்படின்னா பாதம், செய்யுள் வரி, மரத்தின் கீழ்ப்பகுதி. மரத்துடைய கீழ்ப்பகுதியை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அடி. அடித்தல், அளவை. அடுத்தது அணி. அணினா அழகிய வரிசை, ஆபரணம், படைகளின் அணிவகுப்பு, ஒரு வகை அலங்காரம். அண்ணல் அப்படின்னா என்ன பொருள்? பெரியோன், தலைவன், கடவுள், கருணையுடையோன். அத்தன் அப்படின்னா தந்தை, குரு, தலைவன், சிவன். அப்பு அப்படின்னா அம்பு, நீர், சாரியை உறுப்பு. அமரர்னா தேவர், பகைவர், நிலை பெற்றோர். அரா அப்படின்னா பொருள் பாம்பு, ஒளி, துன்பம். அரி அப்படின்னா சிங்கம், திருமால், வரிக்குதிரை, குரங்கு, காற்று, தங்கம். அருவி அதோடைய பொருள் நீர்வீழ்ச்சி, மாலை, சிறுமலை. அலர் அதோடைய பொருள் மலர்ந்த பூ, பழமொழி, பழிச்சொல். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், அலை. அலை அப்படின்னா என்ன பொருள்? கடல் அலை, அலைதல், அலக்கழித்தல். அலை அப்படின்னா புற்று, தயிர், பிசை. ஸோ இதெல்லாம் என்னென்னன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆடு அதோடைய பொருள் நடனம், வெள்ளாடு, ஒரு ராசி. அடுத்தது ஆழி அதோடைய பொருள் கடல், மோதிரம், சக்கரம், ஆழம். ஆறு அதனுடைய பொருள் நதி, ஒரு எண், வழி, தணிதல், சமாதானம். இசை அதோடைய பொருள் 7 இசைகள், புகழ், சம்மதம், நரம்பு, பாடல். இடும்பை அதோடைய பொருள் துன்பம், வறுமை, சிறுமை, நோய். இதழ் பூவின் இதழ், உதடு, கன்னிமை, நாளிதழ், பனையேடு. இலை நூல், உடலமைப்பு, உருவாக்குதல், மெலிதல். இந்து சந்திரன், கற்பூரம், ஒரு எண். இபம் இதோடைய பொருள் யானை, ஒரு வகை மரம். இறை தலைவன், கடவுள், அரசன், அணு, ஒரு வரி. இரவு அதோடைய பொருள் மிகுதி, முடிவு, நீக்கம். உண்டி உணவு, இரையாக கொள்ளுதல், வயிறு. உலை உளைச்சல், பிடரி, பிடரிமயிர், சேரு. உந்து அப்படின்னா செலுத்துதல், தள்ளுதல், எழுப்புதல். உம்பர் அப்படின்னா தேவர், மேலிடம், ஆகாயம், உயர்ந்தவர். உவகை அப்படின்னா மகிழ்ச்சி, களிப்பு, பெருமிதம். எழிலினா மேகம், காற்று, ஆகாயம். எள் அப்படின்னா கல், பகல், மாலை, சூரியன். ஏறுனா ஆண் சிங்கம், காளை, உயர்வு, ஏறுதல். ஐயன் தந்தை, தலைவன், அழகன், வியப்பு சொல். ஒளினா கதிரவன், வெளிச்சம், விளக்கு. ககனம் ஆகாயம், வானம், வெளி. கஞ்சம் தாமரை, தங்கம், பிரம்மன், ஆமை. கடகம் அதனுடைய பொருள் யானை, மதம், வளையல், கங்கணம். கணை பொருள் அம்பு, திரட்சி, கோல். கதி பொருள் வேகம், நிலை, புகலிடம், பிறப்பு வகை. கரி பொருள் யானை, கருமை, இறைச்சி. கதிரவன்
ஞாயிறு ஆதவன் சுடரோன் பகலவன். கரம் கை யானை துதிக்கை ஒளிக்கதிர் வரி செய்கை. கலிங்கம் ஆடை ஒரு நாடு போர்வை. கலை நூல் நுணுக்கம் ரெண்டு தனித்தனி. மான் நிலவின் ஒரு பகுதி வித்தை. கரை எல்லை தடுப்பு ஓரம். கழனி வயல் அழுக்கு நீர்ப்பரப்பு. களம் இடம் போர்க்களம் தரை வாய்ப்பு. களி மகிழ்ச்சி தேன் மது செருக்கு. கரி மிளகு இறைச்சி சுடுதல். கானம் அப்படின்னா காடு இசை பாட்டு. கடி அப்படின்னா மனம் காவல் விரைவாக கூர்மை. கிளவி அதோடைய பொருள் சொல் உரை புகழ். குருசில்னா பெரியோன் தலைவன் அரசன். கூரை அப்படின்னா ஆடை புதிய துணி கூரை. குற்றம் பொருள் அரசாட்சி அதிகாரம் வெற்றி. சகம் அப்படின்னா உலகம் மக்கள் கூட்டம். கோ அரசன் பூமி பசு கண் சொல் திசை மலை. சகம் அப்படின்னா உலகம் மக்கள் கூட்டம். சரம் அப்படின்னா அன்பு மாலை இசை வரிசை. சிலை வில் மலை செதுக்குதல். செம்மல் தலைவன் மேன்மையானவன் வாடிய பூ. தார் மாலை வரிசை படை தூசி. தாமரை அப்படின்னா பொருள் கமலம் கஞ்சம் முளரி வங்கையம் அரவிந்தம் சரோஜம். திங்கள் அப்படின்னா சந்திரன் மாதம் அறிவு திங்கட்கிழமை. திரு அப்படின்னா மேன்மை லக்குமி செல்வம் மரியாதை அடை. துகள் அப்படின்னா அழுக்கு பொடி மிகச்சிறிய அளவு. துகில் ஆடை துணி மெல்லிய போர்வை. துடி அப்படின்னா பறை உடுக்கை துடித்தல் விரைவு. துளை அப்படின்னா ஒப்பு கணம் தராசு. தூக்கு அப்படின்னா பாடல் எடை தூக்குதல் கிளை. தேரல் அதோடைய பொருள் தேன் மது தெளிந்த நீர். நகு அப்படின்னா சிரி விரும்பு விலங்கு. நயனம் பொருள் கண் பார்வை நேத்திரம். நளி அதோடைய பொருள் குளிர்ச்சி செறிவு பெருமை. நனை அரும்பு ஈரமாதல் தேன் துளி. நாவாய் கப்பல் மரக்கலம் தோணி. நிசி இரவு நிசப்தம் இருள். நீத்தம் கடல் வெள்ளம் நீந்துதல். நேசம் அதோடைய பொருள் அன்பு நட்பு விருப்பம். பகலி அம்பு வில்லின் நான். பக்ரி பல்வகை பலவான சிறிய படகு. பசு விலங்கு பூமி பசுமை. பஞ்சு உடுத்துமுடை மேகம் மென்மை. படலம் திரை கூட்டம் அதிகாரம். படி படிப்பு ஏணி வடிவம் உருவம் பூமி. பதம் சொல் ஊர் பகுதி நெல் பருவம் பக்குவம். பறவை எந்த நல்லா பார்த்துக்கோங்க. கடல் பரப்பு பறவை. பரி குதிரை அழகு வரிசை ஒரு அளவு. பலகை மரம் ஆசனம் பாலம். பான் பகுதி பால் நெறி தன்மை. பிடி அப்படின்னா பொருள் பெண் யானை பிடித்தல் மேலானது. போது மழை விரியும் மொட்டு நேரம் பொழுது. பொறை பொறுமை மழை பாரம். மஞ்சு அதோடைய பொருள் மேகம் பனி அழகு. மதலை அப்படின்னா தூண் மகன் கொம்பு
பற்றுக்கோடு. மதி அப்படின்னா பொருள் சந்திரன், அறிவு, எண்ணுதல், கௌரவம். மது அதோடைய பொருள் தேன், இனிமை, கல். மா பெரிய, விலங்கு, மரம், திருமகள், நிலம், வண்டு, குதிரை, அறிவு, அழகு, துகள், மேன்மை, வயல், அழைத்தல், அளவு. மிஸ்ஸை அதோடைய பொருள் மேல், மேலிடம், வானம், உயரம். முகடு அதோடைய பொருள் உச்சி, உச்சிமேகம், ஆகாயம். முகை பொருள் பூமொட்டு, முகம், தோன்றுதல். முன்னீர் அப்படின்னா ஆறு, கடல், குளம், ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். மெய் உடல், உண்மை, வடிவம். யாக்கை அப்படின்னா உடல், கட்டுக்கோப்பு, தோற்றம். வரை மலை, எல்லை, மூங்கில், எழுதுதல், கோடு. வங்கம் அப்படின்னா கப்பல், காரியம், ஒரு நாடு. வன்மை கொடை, அழகு, வளம். வண்ணம் நிறம், குணம், அழகு. வலி வலிமை, வலித்தல், துன்பம். வழி காற்று, ஒரு திசை, வழி. வாரி அப்படின்னா நீர் வருவாய், கடல், மேகம். விண்டு அப்படின்னா மலை, கடவுள், துண்டித்தல். விசை அப்படின்னா வேகம், வலிமை, ஆணை, ஒரு விசை. விசும்பு அதோடைய பொருள் ஆகாயம், வானம், வெளிப்பரப்பு. விழி அப்படின்னா கண், பார்த்தல், அறிவு, விழிப்பு. வி அப்படின்னா மலர், மலர்ந்த பூ, பறவை, நீக்கம். வேங்கை அப்படின்னா புலி, ஒரு வகை மரம், நிலவு. வேலம் யானை, கரும்பு, மூங்கில். ஸோ இப்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லாம் பல பொருள் தரக்கூடிய ஒரு சொற்கள் பார்த்தாச்சு. இதுலேருந்து இப்போ நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஃபஸ்ட் ஒன் வந்து குளிர்ச்சி, பெருமை, செறிவு எனும் பொருள் தரக்கூடிய சொல் இது. அதே மாதிரி பால், பகுதி, தன்மை எனும் பொருள் தரக்கூடிய சொல் இது. இது 2க்கும் கரெக்டான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.